Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. பாலரோடு பேயர் பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகு ஞானியர்த்தம் செய்கை பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் குறிப்பிடும் பாங்கையும், சாஸ்திரங்கள் கூறும் ஜீவன் முக்த லட்சணமாகிய எதேச்சாச்சரணம் என்னும் அதீதமான நிலையில் சுதந்திரமாக செயல்படுதலையும் ஆத்மாராமனாகிய சத்குரு ஞானானந்தரிடம் நன்கு காணலாம். சர்வ சங்கல்ப சந்நியாசியாகிய சுவாமிகளுக்கு தமது சங்கல்பம் என எதுவும் கிடையாது. நிர்மலமான அவரது மனதில் ஈஸ்வர சங்கல்பமே தோன்றி அகந்தையின் முனைப்பின்றி கர்த்திருவம் இல்லாமல் அவரை செயலில் தானாகவே இயங்கச் செய்யும். இதையே சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். லௌகீகமான கட்டுப்பாடுகளுக்கு அடங்காத அவரது போக்கு பாமர மக்களுக்கு எளிதில் புரியாது. ஏதோ விசித்திரமாகவும் வினோதமாகவும் தோன்றும். ஜீவன் முக்தனின் சுதந்திரத்தை மனதில் கொண்ட சுவாமிகள் அவ்வப்போது 10 யானைகளை சமாளித்து விடலாம், ஒரு ஞானியை பார்த்து கொள்வது கடினம் என்பார். இவ்விதமான உயர்ந்த ஞானியின் நிலையை அடைவதற்கு குருநாதர் கடினமான யம நியமங்களுக்கு உட்பட்டு சாதனாமயமான தவம் நிறைந்த வாழ்க்கையை நெடுங்காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. அந்த தவமே அவரது இயல்பாக மாறிவிட்டது. ஆத்மானந்தத்தில் திளைக்கும் அவர் எல்லா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டும் அவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராகவும் திகழ்வதையே நாம் காண்பதுண்டு. பக்தர்களிடம் தெய்வீக பண்பாட்டுடன் ஒரு கட்டுப்பாட்டு உணர்ச்சியை சுவாமிகள் வெகுவாக விரும்புவார். தாம் கால நிர்ணயங்களுக்கு அப்பாற்பட்டவராயினும் பக்தர்கள் ஒரு ஒழுங்குமுறையுடன் நடந்து கொள்வதை அவர் ரசித்து போற்றுவார். அமைதியான தன்மையுடன் அதிகமாக பேச்சு பேசாமல் ஆகார நியமத்துடன் ஆசிரமத்திற்கு வந்த ஒரே குறிக்கோளான சத்சங்கம் சாதனை இவற்றிலேயே ஈடுபட்டு இருப்போரிடம் குருநாதர் தனி அன்பு காண்பிப்பார். குடும்ப சமூக பொறுப்புகளை கொண்ட கிரகஸ்தர்கள் தரிசிக்க வந்து பணிவிடை செய்து அருளாசி பெற்று செல்வதில் அக்கறையுடன் இருப்பதை சுவாமிகள் கண்டிக்கவில்லை. அவர்களுக்கு சற்று உற்சாகமும் அளிப்பார். அவர்களிடம் சிறிது பகட்டுத்தன்மை இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார். அவர்கள் நிலையில் இதற்கு மேல் அவர்களால் கடைப்பிடிக்க இயலாது என்று கருதியும் அவர்களது நடைமுறையை போதுமானதாக எண்ணினார். ஆனால் உலக கடமைகளை விட்டு விலகி தெய்வீக வாழ்க்கைக்கும் ஆத்ம விசாரத்திற்கும் தம்மை அர்ப்பணித்த துறவிகளிடமும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளிடம் சுவாமிகள் கடுமையாகவே இருந்தார். ஞான மார்க்கத்தை விளையாட்டாக அணுக முடியாது, கூடாது. தியானத்தை பற்றி அளவலாவிக் கொண்டிருக்காமல் தியானத்தில் மூழ்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடமாக போய் கொண்டிருப்பதையும் எல்லாவற்றையும் பற்றி எல்லோரிடமும் பேசி கொண்டிருப்பதையும் கைக்கு கிடைத்த புத்தகங்களை படிப்பதையும் சாதகன் விட்டுவிட வேண்டும். லட்சியத்திலேயே கண்ணும் கருத்தும் இருப்பவனாய், ஓரிடத்தில் நிலை பெற்று ஏகாந்தத்தை விரும்பியவனாய், உள்நாட்டத்திலேயே மனதை ஈடுபடுத்த வேண்டும் என்பதை சத்குருநாதர் வலியுறுத்துவார். சம்சாரத்தில் கட்டுண்டு கிடக்கும் ஒருவன் இதனின்றி மீளுவதற்கு கையாளுகிற கர்மங்கள் எல்லாம் சாஸ்திரத்திற்கு உடன்பாடானவைகளாக இருக்க வேண்டும். தமது இஷ்டம் போல் செய்யாமல் சாஸ்திர ரீதியாகவே செய்ய வேண்டும் என்பதை தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதவ் என்ற கீதா வாக்கியத்தினால் மீண்டும் மீண்டும் தமது மகா சமாதிக்கு முன்பு சுவாமிகள் தமது சத்சங்கத்தில் கூறுவதுண்டு. அவ்வாறே சாஸ்திர சம்பந்தமாய் ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் செய்யும் கர்மாவே சித்த சுத்தியை அளிக்க வல்லது. விதிமுறைகளை பகிரங்கமாக கூறி அவற்றை வலுவாக அமல்படுத்த ஆசிரமத்தை ஒரு நிறுவனமான நடத்துவதை சுவாமிகள் விரும்பவில்லை. தெய்வீக பண்பின் விளைவாகவும் ஸ்ரத்தை நிறைந்து சத்சங்கத்தில் நாட்டம் கொண்டிருப்பதாலும் இயல்பாகவே பக்தர்கள் கட்டுப்பாட்டுடன் சாதனையில் ஈடுபடும் தவச்சாலையாக தபோவனம் திகழ வேண்டும் என்பதே சத்குருநாதரின் கூறாமல் கூறும் கட்டளை. மற்றோரின் விஷயங்களில் தலையிடாமல் ஒவ்வொருவரும் தனது கடமையை உணர்ந்து அதை அன்புடன் சத்குருவிற்கு அர்ப்பணமாக செய்வதே ஆசிரம வாழ்க்கையின் முக்கிய அம்சமாகும். தப்போவனத்திலேயே தங்கியும் அல்லது அங்கு வந்தும்
பக்தர்களில் சிலர் வீண் வம்பு பேச்சுக்களிலும் தூக்கத்திலும் அன்னபூர்ணா உணவகத்திலும் காலத்தை வீணடிப்பதை சுவாமிகள் தமக்கே உரிய இனிய மொழிகளால் கண்டிப்பார். ஹாஸ்யமாக பேசி அவர்களது கவனத்தை மாற்றி தடுத்தாட்கொள்வார். சுவாமிகள் தம்மை கோபித்துக் கொள்கிறார் என்றோ கண்டிக்கிறார் என்றோ பக்தர்கள் யாரும் நினைத்ததில்லை. பிறரை தாழ்த்தி பேசுதல் சிற்றியல்பு உடையாரது போக்கு. மற்றவர்களின் குற்றங்களை பற்றி தம்மிடம் யாராவது பேசுவதை சுவாமிகள் விரும்பவே மாட்டார். புறங்கூறாமை அல்லது கோள் சொல்லாமை சீரியரது பாங்காகும். ஆசிரமத்து ஆன்மீக பணியில் பொறாமை, போட்டி மனப்பான்மை இவற்றிற்கு இடமே இல்லை. தமது அறையில் இருந்து கொண்டே சுவாமிகள் எல்லாவற்றையும் உற்று கவனிப்பார். ஆசிரமத்தில் எந்த மூலையில் யார் என்ன செய்தாலும் அவருக்கு அது தெரியும். ஆசிரம எல்லைக்குள் பக்தர்கள் பொன்னான் நேரத்தை வீணாக்காமல் தெய்வீக சிந்தனையிலும் பஜனை நாம சங்கீர்த்தனத்திலும் வேதாந்த சிரவணத்திலும் தியானத்திலும் ஈடுபடுவதையே சுவாமிகள் விரும்புவார். குருநாதரை தரிசிக்க நாள் முழுவதும் பக்தர்கள் அநேக இடங்களிலிருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். திருவண்ணாமலை செல்லும் டூரிஸ்ட் பஸ்கள் சில சமயம் செல்லும் வழியில் அமைந்துள்ள தபோவனத்தில் நிற்கும். அவற்றில் உல்லாச பயணிகளாக வருவோர் எந்தவிதமான கட்டுப்பாடுமின்றி திமு திமு என வந்து இறங்குவார்கள். அவர்களது எண்ணம் போகும் வழியில் உள்ள இந்த இடத்தையும் இங்குள்ள சுவாமிகளையும் 10-11 ஒரு கண்காட்சியாக பார்த்துவிட்டு போகலாம் என்பதே. இதை குருநாதர் அனுமதிப்பதில்லை. இத்தகைய இரைச்சல் போடும் பிரயாணிகள் வருவதை அறிந்ததுமே சுவாமிகள் ஆசிரம நிர்வாகி ஒருவரிடம் தாம் ஓய்வில் இருப்பதாக கூறி தமது அறையை விட்டு வெளியே தரிசனத்திற்காக வரமாட்டார். சுவாமிகளின் குறிப்பை அறிந்த நிர்வாகியும் வந்தவர்களை அப்படியே திருப்பி அனுப்பிவிடுவார். லோகோ பின்ன ருசி என்கிறபடி வேறொரு பஸ்ஸில் ஸ்தல யாத்திரையாக ஒரு சில பிரயாணிகள் புண்டரீகம் தரித்து பரமனை பாடி பஜனை செய்து கொண்டு தெய்வீக கோஷங்களுடன் வந்து இறங்குவார்கள். எல்லாரும் வரிசையாக மெய்மறந்து பகவன் நாமாவை சொல்லியபடி கோவிலை வலம் வருவார்கள். இந்த காட்சியை கண்டு ரசிக்க நம் சுவாமிகள் மந்தஸ்மித முகமாக உள்ளே இருந்து தாமே விரைந்து வெளியே வந்து அவர்களுக்கு தரிசனம் தருவார். தாக சாந்திக்கு ஏதாவது கொடுத்தோ அல்லது பிரசாதம் அளித்தோ உபசரிப்பார். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எங்கே போக வேண்டும் என்றெல்லாம் அன்போடு அவர்களிடம் பேசி விசாரிப்பார். அவர்களுடைய புனித யாத்திரை வெற்றிகரமாக முடிய தமது ஆசிகளை தெரிவித்து மேலே அவர்களது பயணம் தொடர விடை கொடுத்து அனுப்புவார். பகவத் விஷயம், தெய்வீகம், பகவன் நினைவு இவைகளை சுவாமிகள் கண்டு களிப்பார். மதச்சின்னம் அணிந்த ஆடவரையும் பளிச்சென்று பெரிய குங்கும பொட்டுடன் சிரித்த முகமாயிருக்கும் பெண்களையும் சின்ன குழந்தைகளையும் சுவாமிகள் தெய்வாம்சமாக நினைப்பார். குலாச்சாரத்தை அனுஷ்டித்து தரிக்கப்படும் திருநீரு, திருமண் போன்றவை பரமாத்ம ஸ்வரூபத்தின் உண்மையையும் மாயையுமான உலகில் உள்ள பொருள்களின் அனித்தியமான நிலையையும் நினைவூட்டுகிறது. எனவே மதச்சின்னம் தரித்து வரும் ஆடவர் பெண்டிற்பால் சுவாமிகள் விசேஷமான அன்பு காட்டுவார். இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்.